அடிச்சுக்கிட்டு செத்தானாம். சிவர்ல அடிச்சுக்கண்டா. ஆமா, சிவர்ல அடிச்சுட்டு செத்து போயிட்டான். அது பொறாமைன்ற உச்சக்கட்டம் தான். ஓகே, வேற மற்றவர்கள் அவளுக்கு எல்லாம் ஆம்பளை பிள்ளை வந்துட்டு ஆம்பளை பிள்ளைன்னா பெரிய கொம்பு அமுளைச்சு கொண்டு பிறக்குது. எல்லாரும் ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு எங்க ஆக்கள் கொடுத்த மண்ணில் பிறக்கையில் நல்ல பிள்ளை முதல் பிள்ளையா பிறந்தா வீட்டுக்கு எல்லாம் செய்யும் கொள்ளி வைக்கிறவர்கள் அது முடிஞ்சது. அதெல்லாம் மலையை பொம்பளை பிள்ளை கொள்ளி வச்சா அந்த கட்டை வேகாது, இந்த கட்டை வச்சா அந்த கட்டை வேகாதோ. அதெல்லாம் சும்மா சும்மா ஒரு இதுக்கு சொன்னதை தவிர வேற ஒன்றுமே இல்ல. அது சரியாயும் இருந்திருக்கலாம். இந்த நாளைக்கு அதெல்லாம் மாறிட்டு ஒரு சரியும் இல்ல, ஒரு சரியும் இல்ல, ஒரு சரியும் இல்ல. அவர்களாக ஒரு மொக்குத்தனம் அவதிக்கப்பட்டதுதான் அது. அந்த காலத்துக்கும் சரியாக இல்ல, இந்த காலத்துக்கும் சரியாக செத்தவர் தான் திரும்ப வர போற இல்ல. ஆறு கொம்பு அவருக்கு தெரியுது, ஆறு கொள்ளி வச்சா ஆறு கட்ட வச்சாண்டு. எடுத்த உடனே வாணி சொல்லிவிட்டது பொறுமையின் விளிம்புதான் இது. பொறாமை 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 பொறாமை. நம்ம என்ன சொன்னா ஒருவருக்கு இப்படி செஞ்சிட்ட முடியும் சொன்னா சரி பொறாமப்படுறோம். அதான் இப்ப ஒரு கண் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கண் போனா எனக்கு போனா அது பக்கத்து வீட்டுக்காரங்க 2 கண் போனது. எனக்கு ஒன்று போனாலும் பரவாயில்ல, மற்ற வீட்டுக்கு 2 போனா காணும், 2 போனா காணும் என்று நினைக்கிறார்கள் தான். எல்லா விடயத்திலையும் நாங்க சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் வஜிதா வணக்கம். வணக்கம் அக்கா. அக்கத்தி வீட்டுக்காரனுக்கு 1 பெற்றாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரனுக்கு 2 போகணும் ஒன்று இல்லையா? அப்படியே இருக்கு, நீங்க 3 பெற்கலாம். அது உங்களோட வீட்டுக்காரனுக்கு மட்டும் பெற்றுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பெற்றுக்க கூடாது. சரியா, நீங்கள் ஊரை சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்க வட்டார வழக்கு சொல்லத்திலே முதலுக்கு போவோம். வேண்டாம் நேரங்கள் வழக்கா ஊரா முதல் வட்டார வழக்குகளே தருகின்றேன். இப்ப நான் ஒவ்வொரு ஆக்களாக எடுக்க போறேன், 5 ஒவ்வொரு ஆக்களாக எடுக்க போறேன். இவ்வளவு காலமும் வட்டார வழக்கு சொற்களை பற்றி நான் நிறைய சொல்லி கொண்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்க அதை ஊகித்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 5 வட்டார வழக்கு சொல் கேட்க போறேன். நீங்க வாரீங்களா? சரி. இப்ப உங்கள்கிட்ட அசமதாகம், முதலாவது உங்களையும் வரவேற்றுக் கொண்டு நகுலாத்திகள் அசமதாகம் சொல்லுங்க பாப்போம். அசமதாகம் என்று சொல்வது சரியல். அப்ப 1 பிள்ளை. 2வது அசுப்பு. அசுப்பு அசுப்புண்டா ஒரு ஆள நித்திரையால் அழுப்புறா. அப்படி அசுப்பு அசுப்பு நித்திரையால் அழுப்புறேன் நினைக்கிறேன், எழுப்பி விடுறாரு. 3வது சட்டுவம். என்ன சட்டுவம்? சட்டுவம் எல்லாமே கேள்விப்படாததான் தந்திருக்கின்றேன். 4வது அடுக்கு. அடுக்கு அடுக்கண்டா ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு அடுக்கிறது. நீங்க சரியான பதத்தை தரணும். ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கிறதான் அப்படி இருக்கலாம். அடுக்கி வைக்கிறது ஒழுங்காக, ஒன்றுக்கு மேலே ஒன்றாக அழகாக அடுக்கி. சரி, ஒழுங்கு என்பது சரியானது. அடுத்தது அசரு. அசரு அசைறண்டா அந்த ஒரு அசைறல்ல, அசரு. அசரு அசரு ஆனா சனரும் அசரு தெரியலே. 5 இதுல நீங்க ஒன்றுக்கான சரியான பதில தந்திருக்கீங்க. நகுலாத்துல தேவன். அடுத்த பரவாயில்லை பரவாயில்லை. வணக்கம் வணக்கம் சொல்லியாக்கா, உங்களை அடுத்ததாக எடுத்துக் கொள்கின்றேன். அவாக்கு சொன்னதுல நான் சொல்லி பார்க்கலாமா? தெரிஞ்சா அதை சொல்லுங்க, நான் உங்களை அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன், நீங்க சொல்லுங்க தெரிஞ்சு. அசவுன்றது களைப்ப சொல்லுவீங்க பாப்பம். மற்றது என்னமொண்டு அதுக்கு முதல்ல என்னமொண்டு சொன்னீங்கள், அடுக்குக்கு முதல் ஒன்று சொன்னீங்கள். இல்லோ சட்டுவம். சத்துவமா? சட்டுவம். சட்டுவம் அது இல்ல, என்னமொண்டு வேறு உண்டு.
அசமாதானம் அசமாதானம் அந்த ஓ அசமாதாகம். இல்ல அஞ்செல்லாம் சொன்னீங்க. அசமாதாகம் அசமாதானம், அசப்பு, சட்டுவம், அடுக்கு, அசரு. அசரு. சட்டுவம் எனக்கு தெரியும். அசமதாகம். அசமதாகம் கலெக்ட் பண்றது உண்டு. எதுக்கு கலைப்புன்னு சொல்றீங்க? அசவு உண்டா கலைப்பு? அசவு இல்லக்கா, அசரு. அசரு 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 என்று சொல்லுங்க. அசவு உண்டுன்னு சொன்னேன். அசவு இல்ல, அசரு. சரி, மத்தது என்னட்ட கேளுங்க. அது உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா சரிங்க, சொல்லா கேளுங்க. அடுத்த அறவே. என்ன அறவே? அறவே என்றா 1 மில்லியன். 1 மில்லியன் அர்த்தம். அடுத்தது அடசல். என்ன அடசல்? அடசல் அடசல் என்றால் அடைப்பு. அடசல் அடசல். மூன்றாவது சுனப்பு. சினப்பா? சுனப்பு. சினப்பண்டா கோபம். சினப்பு இல்ல, சூனாவோ? சுனப்பு. 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 சொறீறத சொன்னீங்களா? தெரியாது. சுனப்பு. சுனப்பு. செபியேற்றல். செபியேற்றல். என்ன செபியேற்றல்? செவியா? செபியேற்றல் காதுல கேட்கறது, உள்வாங்கிறது. ஏற்றல். இன்னொன்று அடை. அடை. அடையா? ஓ, அடை. சாப்பாடு அடைக்கு வராதவனா அடை. அடைக்க சொல்லி சொல்றத சொல்றீங்களா இல்ல உணவு வகையை கேக்குறீங்களோ? உணவு வகை இல்ல, அடை. அடைன்னா என்னத்தை சொல்றது? நீங்க அதே எழுத்துதான் அடை. தெரியல, சொல்லுவோம். அடைன்றது என்ன? அடைஞ்சிருக்கிறதையும் அடையன்று சொல்லுவீங்க. ஒரே அடியா ஒரு இடத்துல இருப்பதையும் சொல்வார்கள். நீங்க முயற்சி செய்திருக்கீங்க, சரிவா சொல்லிக் கொள்ளுங்கள். அடை. ஒரு இடத்துல இருக்கிறதையும் சொல்லுறது அடைஞ்சி இருக்கிறாண்டு. அடை அடை தெரியலையா? நீங்க இதுக்கு 2க்கு பதில் தந்திருக்கீங்க. நான் வாங்கினது ஜியாக்கா எடுத்துக் கொள்கின்றேன். சட்டுவம் சொல்றது அந்த சாப்பாடு இதுல சட்டத்தை பத்தி இல்ல செய்யற ஓலையில செய்யுதுன்னா சட்டுவம் இல்ல. அது அகப்ப, நீள அகப்ப, பெரிய அந்த சமைக்கிற அகப்ப. கீழே இருப்பாருக்கும் மற்றது மரமாயிருக்கும். எங்கட ஊர்ல அதை சட்டுவத்தை வச்சுதான் அந்த கல்லு குடிக்கிற புலா மாதிரி செய்வின ஓலையில அதைத்தான் சட்டுவம் நாங்க சொல்றோம். இருக்கலாம் உங்களோட பகுதியில. எங்கட பகுதியில சட்டுவம். எப்படி அவைக்கு தெரிய வந்தது சட்டுவம் அவையும் கால்படம் தானே? இதைத்தான் சொல்றேன். அந்த பெரிய கரண்டி, அந்த பெரிய சமையல் அறைக்கு கரண்டி. அதான் அப்படி சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க. எங்கட ஊர்ல சட்டுவத்துக்கு அதைத்தான் சட்டுவம் பகுதிக்கு வித்தியாசப்பட்டிருக்கலாம். கூழ் குடிக்கலாம் இல்ல கல்லு குடிக்கலாம் சொல்லுவேன். சட்டுவம் பிடிச்சு கொண்டு வரேன்னு இருங்கோன்னா அந்த ஓலிய பனி ஓலை பட்டி அந்த சட்டுவம் மாதிரி செய்து இப்படி கூழ் இப்படி இருக்கும் அது மாதிரி செய்வார்கள். செய்துதான் பாவிக்கிறவைகளாங்க. சொல்றது புலாவும் தான் சட்டுவம்னு சொல்றது இருக்கலாம். ஒவ்வொரு பகுதியிலும் அப்படி இருக்கலாம். இப்ப உங்களுக்கு தரஞ்சாக்காக்கு ஏறு பொழுது எந்த நேரத்தை சொல்வார்கள்? ஏறு பொழுது அந்த காலநிலையை பற்றி சொல்ற. ஏறு பொழுதுன்னு காலநிலையா? காலம் ஏறு பொழுதுன்னா நினைக்கிறேன். காலமே பின்னேற முதலியில சொல்லணும் நீங்க. ஏறு பொழுதுண்டா காலமையா இருக்கலாம். வடிவா தெளிவா சொல்லுங்களேன் பாப்போம். மத்தியானம் நினைக்கிறேன். அது மாறி போயிட்டீங்க. காலையில் நினைக்கிறேன். நான் சூரியன் இருக்கிற நேரத்தை சொல்றேன்.
அதான் எந்த நேரம் மட்டும் சொல்லணும், எப்படியான நேரம் மட்டும் சொல்லணும். சூரியன் கிழக்குல உதிக்கும் தானே, ஆம், அந்த நேரத்தை தான் சொல்றது இருப்போம். பாப்பம் நீங்க பதில தொட்டுருக்கீங்க, தடுமாறியும் இருந்தீங்க. பாப்பம் நான் எடுத்து கொடுக்குறேன். இதுக்கு அரைவாசி தான் உங்களுக்கு போடலாம். அடுத்தது எச்சிக்கதை. ஆ? எச்சிக்கதை. எச்சிக்கையா? எச்சிக்கதை. எச்சிக்கதை. எச்சிக்கதை என்னது சொல்லுவா? எச்சிக்கதை. கதை. எச்சிக்கதை. 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 எச்சிக்கதைன்னு என்னதை சொல்லுவாங்க? எச்சிக்கதை. எச்சிக்கதை. எச்சின்னா கூடாத சொல்ல சொல்றதா? கூடாத சொல்லிட்டான். எச்சிக்கதை எந்த நேரத்துல எப்படி சொல்லுவார்கள், என்னத்துக்கு எச்சிக்கதை என்று சொல்றேன். நான் தெளிவுபடுத்துறேன், பரவாயில்லை, என்ன நீங்க சொல்லுங்க. எச்சிக்கதை என்று சொன்னா யாரும் காய்ச்சி கொண்டு கேட்கல, கூடாம வந்து அதை செய்ய சொல்றத நினைக்கிறேன். அது கூடாத கதை தான். எந்த நேரத்துக்கு எப்படியானது என்று சொல்லுங்க. இதுக்கு 50 தான் போடலாம். எச்சிக்கதை சொல்லாத சொல்றது. ஏதாவாத. ஏதாவாதண்டா. ஏதாவாத. ஏதாவாத. இது உங்களோட உள்ள பாவிக்கிற சொல்லா இது? வாதியோ ஏதாவாத. வாதியோ பாதியோ ஏதாபாத. பாவன்ன ஏ என்ன தாவன்ன ஏதாபாத. ஏதாபாத. ஏதாவாத. ஏதாவது ஒரு கதையா? ஏதாவாத. ஏதாவது ஏதாவாத. ஏதாவாத என்றால் கண்டுபிடிக்கிற ஏதாவாதையாக ஏதாவது ஒன்று என்று நினைக்கிறேன். பாப்பம். ஏதாவது நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அடுத்தது உங்களுக்கு அடுத்தது அது பிள்ளையாக இருக்கிறது. ஏதாவது என்ன உதவி, ஏதாவது உதவி செய்கிறது இருக்கிறதா? அல்ல ஏதாவது செய்துதரட்டான்னு கேப்பினோம். இல்ல, அதுவும் பிள்ளையா இருக்கிறது. அடுத்தது அந்த அடுக்கலைதல். அடுக்கலைதல் அது கிச்சன், அது குசினிய சொல்ற அடுக்களை. இல்ல, அடுக்கலைதல். 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 கலைதல் இப்படி கலக்குற அடுக்கலைதல். அடுக்கலைதல்னா அடுக்கை. அடுக்களை எல்லாம் குசினியத்தான் சொல்றது. அது அடுக்கலை. அடுக்கலைதான் குசினி. இது அடுக்கலைதல். அடுக்கலைகள். அடுக்கலைதல். கலைதல் கலக்குவோம். கலக்குற தண்ணிக்குள்ள கைய போட்டு கலக்குவாங்க தான் அடுக்கலைதல். கலக்குறதுன்னு சொல்லுவாங்க. அடுக்கலைதல். அடுக்கலைதல். அடுக்கலைதல் என்றால் அடுக்கலைதல் பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சு கொள்வதுதான். அந்த குசினியின் சமைக்கிற நேரம் கலைதல் அடுக்கலை இல்ல, பிள்ளையா இருக்குது. நொன்பு உங்களுக்கு வரணும். அத்தாங்கு. அத்தாங்கு. பட்டாங்கு. அத்தாங்கு. அத்தாங்கு எத்தனையோ தரம் கேட்டிருக்கிறேன். அத்தாங்கு. அட்டாங்கு. அட்டாங்கு என்று சொன்னா சொல்லாமோ? அப்ப செல்வி இந்த ஜாக்கா சொல்லாட்டி நீங்க தெரிஞ்சது கடன். ஆனா உங்களுக்கு இது எடுத்துக்கொள்ள பட மாட்டது, தெரிஞ்சிருந்தா சொல்லி கொடுங்க. அத்தாங்கு. அட்டாங்கன்னா அந்த நமஸ்காரம் செய்யறதா? பிள்ளை, நீங்க ரெண்டு சொல்லுகளுக்கு அரவாசா தொட்டு இருக்கீங்க. நான் பிறகு அந்த சொல்லும் பொழுது நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த யோகாதல் செய்யறது அல்லது வணங்குறது அப்படி அந்த அப்பியாசம். அத்தாங்குன்னு சொல்றது அப்பியாசம் இல்ல. அப்பம் யாரு சொல்லுங்க அத்தாங்குன்னா யாருக்காவது தெரியுமா? வாணி சொல்ல வேணாம். நமஸ்காரம் செய்யறது இல்ல, அது அட்டாங்க நமஸ்காரம். இவர் கேக்குறது அத்தாங்கு. ஆனா இத்தனை தாவன்னா இங்கன்னா கூனா. எத்தனை தரம் வாணி சொல்லிருப்பேன்? அத்தாங்கு. இப்ப வாணி விளங்கப்படுத்துங்க. அத்தாங்க என்னது? வாணி இந்த வாய் வேலை செய்து போறோங்க.
நானே சொல்லிக் கொள்வேன். அத்தாங்கன்னு அந்த வலை வீசுறதா அப்படி இப்ப இல்ல வலை வலை வீசுற மாதிரி தான் கையால பிடிக்கிற அந்த சின்ன அந்த அப்படி கூட்டமாய் இருக்கும். கையால பிடிக்கிற மீன் பிடிக்கிற வலை மாதிரி இருக்கும் தொங்கல்ல. இப்ப சின்ன கூனி என்று சொல்லுவோம் தான், சின்ன நீங்க சொல்லுவீங்க சின்ன சின்ன இறால் மீன் என்று. இறாலுகள். அது பிடிக்கிறது இதனால தான். அது சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் அந்த வலை. அது அந்த இப்படியே சுத்தி வச்சிருப்பாரு அந்த அந்த ரவுண்டாக. கறின்னு சொல்றேன் அதை நான். இப்படியே இல்ல, தறி போட்டு வேற, அது இது சும்மா நெட்டா தான் இருக்கு அந்த இது மாதிரி தான். ஆனா நெட்டா, அப்படி அதை வளைச்சு சுத்தி எடுக்குது நினைக்கிறேன். ரவுண்டா அந்த மூங்கில நினைக்கிறேன் என்ன, மூங்கிலால கட்டி அதனால கட்டி அதை இப்படித்தான் படிப்பாரு. இப்படி வச்சு இப்படி இப்படி கீழே வச்சு கையால போட்டு எடுக்கிறது. அந்த சின்ன கூனி எல்லாம் அதனால பிடிக்கிறது. அதெல்லாம் பிடிக்கிறது. கை வலை என்று சொல்லலாம். மீன் பிடிக்கும் கை வலை அப்படின்னு சொல்லலாம். குட்டியாத்தான் இருக்கும். அடுத்தது நேவிசர்கள் எதை சொல்றீங்க? என்ன நிமிஷக்கா? அவர் அடுத்ததா தான் பாருன்னு நீங்க சொல்லி வர போறீங்களா? அடுத்தது நீங்க வாங்க. அடுத்தது நெவிசக்காவை எடுத்துக்கொள்வோம். அத்த கூலி நெவிசக்கா அன்றண்டாட கூலி எத்த கூலி. வாழ்த்துக்கள். அடுத்தது அதியா குதியா. அதியா குதியாவா? அதியா குதியா. அள்ளு கொள்ளையா வர்றது அதியா குதியா? அதியா குதியா சொல்லுங்க பாப்போம். அதியா குதியா. அதியா குதியா. அள்ளு இங்க கொள்ளை கூனாவா கூனாவா பூனா குதியா. அதியா குதியா. குதியான்னு சொன்னா அந்த மேல கீழே விளையாடுவோம் அதான் அதிகா குதியா. இது ஒரு நேரத்தை குறிப்பார்கள். அதியா குதியா அந்தி நேரத்தை குறிக்கிறது. அந்தி இல்ல, நேரம் என்று சொன்னா அந்த நீங்க சொல்லுவீங்க தான் அதியா குதியா. ஒரு நேரத்துக்கான ஒரு ஒரு நிலைமையை குறிக்கும். ஒரு மனுஷன் நிலையை குறிக்கும். ஆர்ப்பாட்டமா இருக்கிறது சொல்றதுன்னு நினைக்கிறேன். ஆர்ப்பாட்டமா இருக்கிறது, அமளி விமளியா இருக்கிறது அதிகா குதியா இருக்கிறது நினைக்கிறேன். அதியா குதியா வந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் உள்ளுக்கு போங்க பாப்போம். அதிகா குதியான்னு சொன்னாதான் அந்த அமளி விமளியா இருக்கும் தானே சில அவசரம். அமளிகுமலி மாதிரி தான். அமளிகுமலின்னு சொல்றது சண்டை நேரத்துல சொல்லுவாங்க. அதியா குதியான்னு சொல்றது என்னத்து சொல்லுவார்கள். எங்கட பகுதியில பேசிக் கொள்வார்கள். அடிச்சு பிடிச்சு செய்கிறது அதிகா குதியாண்டா அவசரப்பட்டு செய்கிறது. வாழ்த்துக்கள். அவசரமான ஒரு விடயத்தை செய்துட்டு போனா அதிகா குதியான்னு செய்துட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது அப்புதலண்டா அந்த அப்புறது இந்த பறிச்சு எடுக்கிற மாதிரி அப்புறது பறிச்சு எடுக்கிற மாதிரி பறிக்கிறது. இல்லாட்டி அந்த புதுமை சிந்தி அப்பி எடுக்கிற மாதிரி. நீங்க வடிவான சொல்ல இன்னைக்கு பறிச்சு சொல்லக்கூடாது. அப்புதண்டா பறிக்கிறது. பறிக்கிறதா இல்ல, அபகரிச்சு கண்டு போறது அப்புதல் இல்ல, பிள்ளையாக இருக்குது. வேற அடுத்து கேட்டுட்டு நான் சொல்றேன்னா அம்சடக்கேண்டா எல்லாம் தெரிஞ்சும் சத்தம் இல்லாம இருப்பாங்க. அம்சடங்கி மேல இந்த வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்து நீங்க பேசுற நீங்களா? சரியான அம்சடக்கம்னு சொல்லுவோம். இது பேசுற வழக்கம் அம்சடக்கம்னு சொல்லுவோம். எல்லாம் தெரிஞ்சும் அம்சடக்கமா இருந்து கண்டு அங்கால போய் கதைக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்ப எங்கட பக்கமும் அம்சடக்கு ஒன்றும் தெரியாம அப்படி அமைதியா எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? வெளிச்சம் காட்டாம பேசாம இருப்பாங்க. ஒண்ணும் தெரியாம எல்லா விஷயமும் தெரியும். அம்சடக்கி மாதிரி இருந்து காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறது. அடுத்து இன்னொன்று கடைசி உங்களுக்கு அட்டா துட்டி. ஆனா இத்தனை நாவன்னா அட்டா, தூணா இத்தனை நடினா துட்டி. அட்டா குத்தியண்டா அருவா கத்தியா? அட்டா குத்தி பணம் குத்தி அட்டா துட்டி பாப்போம். பரவாயில்ல, தெரியாவிட்டா நாங்க தெரிஞ்சு கொள்ளாங்க. அட்டா துட்டி நீங்க சொன்ன அறுவகத்தியோட போவார். வாணி சொல்ல வாணி சொல்லி உங்களுக்கு பதில். போறதா சின்ன சொல்லுங்க வாணி இருக்கா ப்ளீஸ். நீங்க சொன்ன அறுவகத்தி இருக்கு தானே, அதோட போவார் இவர். அப்ப என்ன அதுக்கு பொருள்? சண்டைக்கு போறதா? இல்ல அட்டா குத்தியண்டா வரிஞ்சு கட்டி நிக்கிறதா? அட்டா
பரிஞ்சு கட்டிக்கொண்டு நிக்கிறது. நீங்க சொல்லுங்கள உண்ட பரிஞ்சு கட்டிக்கொண்டு நிக்கிறது. வாணி பதில சொல்லுங்க. அடாவடித்தனம். அடாவடித்தனத்தை சொல்றேன். அடாவடித்தனம். அடாவடித்தனம். அவ்வளவு அடாவடித்தனம். அதான் அட்டா சுட்டி காட்டுறது. அட்டா சுட்டின்னு சொல்லி நிறைய பாவிக்கிறேன் நான் இந்த நீங்களும் பாவிக்கிற நீங்களா பரிஞ்சு கட்டிக்கொண்டு நிக்கிறது. அட்டாவடியா செய்யறேன்னு சொல்றது. அட்டா சுட்டி. சண்டைக்கு வரிஞ்சு தெரியல. கட்டிக்கொண்டு இந்த நெவிசக்கா 3க்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்க தான் இப்ப முன்னிலையில நிக்கிறீங்க. அப்ப அடுத்தது ஜெயமலர் வரப்போறீங்களா? பத்மினி வரப்போறீங்களா? இல்ல வாங்க நான் வரேன். ஜெயமலர். ஆயுதல். ஆயுதல். ஆயுதம் ஒடிக்கிறது தலை மரங்கள்ல இருந்து ஆயிடுறது, காய்களை ஆயிடுறது. அதுக்கு நல்ல சொல். ஒடிக்கிறது, ஒடித்தல். ஒடித்தல் வராது. காய்களை பிடுங்குதல் என்ன பறித்தல். பறித்தல். வாழ்த்துக்கள். ஆயுதல் சொன்னா இந்த இது காய்களை பிடிக்கும். என்னம்மா காய்கள் பழங்கள் அதுல ஆயிரது. அறவே சொல்லியாச்சு. நான் அறவே சொல்லிட்டேன். அவ தந்துட்டா. அடுத்தது அம்புட்டு. அம்புட்டு கொஞ்சம் அம்புட்டு ஒரு கணக்கு அம்புட்டு தான் சொல்லுவேன். கொஞ்சமா தான் இல்ல கணக்கு கொஞ்சம் இல்ல கணக்கு அம்புட்டு மெனக்கு எல்லாம் மெனக்குன்ற மாதிரி அம்புட்டு மெனக்குன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் அந்த மாதிரி அம்புட்டு. அப்ப உங்களோட கருத்து அப்படி இருக்குது. அந்த அர்த்தம் வராது. அந்த அர்த்தம் வராது. எல்லாத்தையும் தாண்டி அம்புட்டு தான் சொல்றேன். அம்புட்டு தாண்டி சொல்றதான். அம்பட்டும் தான் இனி உனக்கு ஒன்றும் இல்லை இவ்வளவு தான் என்றதை குறித்து அதையும் ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் எனக்கு அம்பட்டும் எனக்குன்னா முழுதும் எனக்கு தான். நான் சொல்றத சொல்லிட்டேன். இனி சொல்ல மாட்டேன். அம்புட்டு தான். பாத்துக்க. அம்புட்டுதான். இதுக்கு மிஞ்சி செய்ய மிஞ்சி தர மாட்டேன். வணக்கம். இவ்வளவு இவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க கேட்காட்டி சொல்லுங்களா? சொல்லியிருக்கிறார். என்னென்ன கேட்ட நீங்கள் அம்புட்டு சொன்னா அவ்வளவுதான் என்ற தொட்டு இருந்தா அதுக்காக நான் சொல்லுவேன். அடுத்தது சரி. அந்த கோடி. கோடி. கோடியா? கோடி. கோடின்னா பின்பக்கத்தை சொல்லுவோம். வீட்டின் பின்பக்கத்தை கோடின்னு சொல்லுவோம். நாங்களும் பாவிக்கிறோம். நான் சொல்லி பார்க்கவா? முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. கோடின்னு அதான் சொல்லுவோம். கோடி பக்கம் பின்பக்கம் தான் சொல்லுவோம். அந்த வீட்டின பின்பக்கத்தை கோடி பக்கம். அதையும் கோடின்னு சொல்றேன். இன்னொன்றையும் கோடின்னு சொல்லுவோம். மற்ற கோடி தான் சொல்லுவோம். புதிய உடுப்புகளை போட அவர்கிட்ட கேக்குற அவன் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கம்மா நீங்க சொல்லுங்க. கோடி உடுப்பு அதையும் சொல்றதான் கோடி கோடி. அப்ப யாருக்கு நான் பதில் போடுறேன்? சரி போடுறேன். அவர் தானே இப்ப சொல்றாரு ஒவ்வொருத்தர எடுக்கிறது. அவர் சொல்லாத டைம்ல நீங்க சொல்லுங்க. அடுத்தது சவுத்தல். 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 சவுத்தல் என்ன? சவுத்தல். தெரியல. அது ஒரு வினை சொல்லத்தான் பெரும். அது என்னன்னு தெரியல. சவுத்தல். சவுத்தல். அடித்தல். அடித்தல் வராது. சவுத்தல் பார்ப்போம். சவுத்தல் தெரியல. என்னன்னு தெரியல. நாம அதுக்கு பிறகு நான் பதில சொல்லுவேன்னா அடுத்து இன்னொன்று இருக்கு உங்களுக்கு. சக்கு. என்னது? சக்கா? சக்கு. சக்குன்றது அந்த சக்கு பிடிச்சன்னு சொல்லுவோம். சாப்பாடு அந்த சாப்பாடுல அது சக்கு இல்ல. அது சக்கு இல்ல. அதுக்கு வேற சொல்லு. அது வச்சிருக்கிறேன். சக்கு. சக்கு பிடிச்சு போச்சோண்டு அதுதானே சொல்றாங்க. வேற என்ன? அல்லது அந்த மண்டிய சொல்லுவோமா? அந்த தேயில சக்கு அதுல சக்கு இல்லை. பாப்போம். சக்கு. சாணக்க நகுண சக்கு. சக்கு பிடிச்சேன். அதுதான் எனக்கு தெரியும். சக்கு பிடிச்சு. பரவாயில்ல. நாங்க தெரிஞ்சு கொள்றதானே. ஒவ்வொரு பகுதியில நீங்க சக்குன்னு சொல்லலாம். அந்த அப்படி சொல்லலாம். நாங்க அதுக்கு வேற சொல்லி சொல்லுவோம். நீங்க ஒன்றுக்கு சரியான பதிலும் ஒன்று கரவாசியும் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே. சிறப்பான வாழ்த்துக்கள். வேற யாரு? பத்மினி. சொல்லுங்க. பொறுங்க. நான் என்னத்தை சொல்லுறேன்? கடைசி உண்டாவும் சொல்லுவேன்.
சொல்லுங்க. சொல்லு. கை முறிதல். கை முறிதல் என்னத்துக்கு சொல்லுவார்கள்? கை கை முறிதல். கை முறிவா? கை முறிதல். ஆ, கை முறிஞ்சு போச்சு. கை முறிஞ்ச கை முறிதல். கை முறிதல் இதை முறிக்கிறது அப்படி எதுவும் கை முறிதல் என்ன எல்லாம் முறிஞ்சு போச்சு. கை முறிதல் சரியா? தெரியாதா? பாப்போம். கை முறிதல். அடுத்தது கால் கை ஆட்டம். ஐயோ, நீங்கள் போங்க. கால் கை ஆட்டம். ஆட்டம் பயிற்சி, கைகள் ஆட்டுறது. அப்படி அது பயிற்சி தான். கைகால் ஆட்டம் பயிற்சி தான். கைகள் ஆட்டம்னா தெரியா? சத்தியமா தெரியா? அதுல பரவாயில்ல, நாங்க தெரிஞ்சு கொள்றதானே. அப்புறம் யாராவது தெரிஞ்சா சொல்லிக் கொள்ளுங்களா. அடுத்தது குளறுதல். அழுகுறதா குளறுதல் சொல்லுவேன் சத்தம் போட்டு. அது எப்படியான அழுகைய குளறுதல் சொல்லுவீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். குளறுதல் அழுகையில நிறைய வேற வேற செத்து போனா குளறுறது, நொந்தா குளறுறது. அதான் எப்படியான அழுகை? ஐயோ ஒன்று குளறுறது. குளறுதல் என்று சொன்னா புலம்பி அழுதல். நீங்க அழுதல் சொல்லிருக்கீங்க. புலம்பி அழுதான் குளறுதல் சொல்றேன். மெல்லம் அழுகுற இப்படி சொல்லுவாங்க. இப்படி அழைச்சி அழுகுறாங்க. ஒவ்வொரு அழுகைக்கு இருக்கு. அடுத்த முறை அதை கொண்டு வரேன். அடுத்தத 3 கேட்டுட்டீங்க. 3 கேட்டுட்டேன். உங்களுக்கு 4வது கோக்கி வேலை. கோக்கி வேலை. கோக்கி வேலைன்னு சொல்லு. கோக்கி வேலையோ? கோக்கி வேலை. கோக்கி வேலை என்றால் என்ன? ஒவ்வொரு வேலைக்கும் எங்களோட பகுதியில ஒவ்வொரு பேர் சொல்லுவார்கள். கோக்கி வேலை. இந்த வலை அந்த மீன் பிடிக்கிறத சமையல் அக்கா நங்கூரம் போட்டு செய்யறது. அதே 5வது சப்பு கொட்டுதல். என்ன சப்பு கொட்டுதல்? சப்புவா? சப்பு கொட்டுதல். சப்பு கொட்டுதல் என்ன? சப்பு துப்புற ஆக்களை பேசி துப்புறா அல்லாட்டி வெத்தில சப்பி துப்புறோம். சப்பு கொட்டுதல். தப்பு. கூடாதல கொட்டி விடுறது. அல்லாட்டி ஏதோ இந்த இது குழாவி கொட்டுதல் அப்படி ஏதும் சப்பு கொட்டுதல். பாப்பா நீ ஒன்றுக்கும் அது சொல்லலையே. அதானே அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறா. அதுக்கிட்டு சொல்லுங்க. குட்டி வேலை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தொடர்பும் இல்லாத இதா கிடாக்கு. சக்கு என்றாலும் அதுவும் பிரச்சனை இல்லை போறது. சப்பு கொட்டு சொல்லாதவருக்கு மற்றவர்கள் மிச்சிக்கலாம். சொல்லாதாக்களை சொல்லுங்க. அந்த கோச்சி வேலை என்றால் ரயில்வே இதுல வேலை செய்யற கோச்சி ட்ரெயின் ஓடுறதுல அடிவோடணும் உங்களுக்கு. அது கோச்சின்னு சொல்லுறேன். கோச்சி வேலைன்னா சமையல் வேலையை தான் கோச்சி வேலைன்ற. கோச்சியார் கோச்சியார்னு சொல்லுவாங்க. அப்படியும் இருக்கு. எங்கட பக்கம் சமைக்கிறாங்க கோச்சின்னு சொல்லுவாங்க. கோக்கி வேலைன்னு சொல்றேன். கோக்கி வேலை செய்யறது கோக்கி வேலைன்னு சொல்ற சமையல் வேலை. இப்ப பெரிய ஃபங்க்ஷன்கள்ல சமைப்பார்கள் தானே செல்வியக்கா வந்து. அதுக்காக இப்ப சாதாரணமா நாங்க 2 சமைக்கிறத சொல்றது இல்ல. பெரிய ஃபங்க்ஷன்கள் இருக்கு தானே வீட்டுல செய்யறாங்க. கடையில வந்து சமைச்சு உடனே அவங்கள கோக்கி வேலை சமையல் சமையல்காரன் சொல்லுவாங்க தானே. நாம குக்குன்னு சொல்லி அவங்கள கோக்கின்னு தான் சொல்ற. அப்ப கோக்கி வேலைன்னா சமையல் வேலை செய்யறாங்களா கூடுதலா சக்கரை வழியெல்லாம் கோக்கியார் என்று சொல்ற ஒரு ரயிலையும் கோச்சி என்று நான் சொல்றேன். அது கோச்சி. அது கோச்சி. அது கோச்சிமா. அது இச்சனை இதுக்குன்னா கோச்சி. அது கோச்சி என்று சொல்றது. அது கோச்சி. எல்லாத்தையும் அக்கா போட்டு மாத்துறான். அது கோச்சி. இது கோக்கி. சப்பு கொட்டதுலன்னா சப்பி துப்புறதையா சொல்றது? வெத்தில வாக்க சப்பி துப்புறது இல்ல. சப்பி கொட்டுது நான் சொல்லுவேன். இல்ல சப்பு கொட்டுதல் என்று சொன்னா பார்த்து ஆசைப்படுதல். பார்த்து ஆசைப்படுற சப்பு கொட்டுதல்.
பேராசைப்படுற மாதிரி சப்பு கொட்டுறன்னு சொல்றது எங்களோட பகுதியில அந்த அந்த இது சொல்லுது. அடுத்தது அந்த கைகால் முறிதல் என்று சொன்னா முறிதல் என்று சொன்னா ஒரு என்ன இப்ப ஒரு ஆளை பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு ஆள் உதவிக்கு இருக்கிற ஒரு ஆள் இல்லாம போனா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஒரு ஆள் உதவிக்கு இருப்பாங்க, யாராவது சகோதரங்களா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், கணவன் அவருக்கு ஒரு பாதிப்பில் அவருக்கு இறந்து போயிட்டாரு, இல்லாட்டி உங்களை விட்டு தள்ளி போயிட்டாரு, சொல்லுவேன். கைகால் முறிஞ்ச மாதிரி எங்களுக்கு இந்த உதவி இல்லாம போயிட்டு நாங்க சொல்றோம் இல்லையா, சொல்றோம். அசமாதாகம் என்று சொல்றது ஓமம். ஓமத்துதான் எங்க பக்கம் அசமாதாகம் என்று சொல்லுவாங்க. அசமாதாகம் என்று சொல்றது ஓமம். அசுப்புன்னு சொல்றது அரபம். அரபத்தை சொல்ற அசுப்பு. ஓமம் ஓமம் அசமாதாக வாட்டர் தான் சொல்லுவாரு. வேற யாரு அடுத்த யாரு வாணி, வேற யாரு நிக்கிறீங்க? வாணிய கடைசியில் எடுப்போம். என்ன வாணி யாரு? சுவாஜினி. உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்தது உளுத்தல். உளுத்தல் 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 சொல்லுவார். நீங்க 5 கேட்டதுக்கு பிறகுதான் நீங்க சொல்லணுமா? ஓகே. உளுத்தல் இப்ப எந்த டைமா? உங்களோட டைம். சிவாஜினி தான் சொல்லுங்க. அந்த பொருட்கள் பழுதாகனா உளுத்து போச்சுன்னு சொல்ற. என்ன பொருட்கள் சொல்லுங்களேன் வடிவா. பயறு, உளுந்து, இந்த இதுகள், மல்லி, அதைத்தான் உளுத்தல் சொல்றது. உண்டன 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 சாப்பிடுறதான் நாங்க உண்டு உறங்குறதுன்னு சொல்றது. யாக்கா ஸ்மரிக்கணும். உண்டன தெரியல. உண்டன உண்டனவோ உண்டனவோ உண்டன உண்டன சொல்லினதுக்கு பிறகுதான் நீங்க மத்தாக்கள் அவ சொல்லாட்டிதான் நீங்க சொல்லணும். சரியா? சொல்றோம். சரியா குடுக்கக்குள்ள இப்ப ஒரு ஆளு குடுக்கக்குள்ள கொஞ்சம் உண்டன கொடுத்து விடுங்க சொல்றோம். அதுதான் உண்டன உண்டன சொல்லுங்களேன், பதில சொல்லுங்களேன். உண்டனா கூட கொடுக்கறது. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. போதிய அளவு உண்டு வரலாம். கூடன்னு சொல்லக்கூடாது, ஒரு அளவா நீங்க உண்டனை கொடுத்துடுங்க, அளவா கொடுத்துடுங்க. கிள்ளி கொடுப்பாங்க, அதான் அதை நம்ம உண்டனை கொடுத்துடுங்க, உண்டனை சொல்லுவாங்க. அடுத்தது வெள்ளாப்பூ. வெள்ளாப்பூ 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 வெள்ளாப்பூண்டா காலம் வெள்ளடக்கு இன்னடத்துக்கு ஒரு இடத்துக்கு போன வேண்டாம். அப்பா சொல்லுவார் வெள்ளாப்புக்கு ஒழுமுங்கோ, வெள்ளாப்புக்கு போறேன்னு எல்லாம் ரெடி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அதிகாலையை சொல்றது வெள்ளாப்பு. சரி, உண்மையில வெள்ளாப்புன்னு சொல்றது அதிகாலை. அடுத்தது வெள்ள வெள்ள பாப்போம். வெள்ள 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 வெள்ளையோ வெள்ளவோ கொம்பும் பானாவும் வெள்ளனாவும் அந்த பேச்சு வழக்குல எழுத்து சரியா முடியாது. அடுத்தது தொக்கு நிற்கும், முடிவிதியாது. வெள்ள 2 விடயத்துக்கு வெள்ள சொல்லுவார்கள். அந்த 2 விடயத்துல நீங்க ஒன்று சொன்னாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிக்கு போடுவேன். வெள்ள 2 விடயத்துக்கு சொல்வார்கள். தெரியல. சொல்லாட்டி ஒரு ஆள் தொலைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வெள்ளைய இல்ல இப்ப சொல்ல வேணாம், அவைக்கு இன்னும் இருக்கு 2. அது அசவு 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 தனம்னு சொல்றோம். அசட்டியா இருக்கிறதுக்கு. ஐயோ அடி போடணும். அசவு அசவு வீட்டுல இருக்கிற பொருள் மாதிரிங்களாக்க ஒரு பொருள் தான். தெரியுது இல்ல?
ஒரு பொருள் தான். அசவுன்னு சொல்றது ஒரு பொருள் தான். பொருள்னு சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் முயற்சி செய்யுங்க பாப்போம். நினைவுக்கு வருது இல்ல அசவு. அசபு இல்ல. ஆனா சானா பூனாவா? ஆனா சானா பூனா அசவு. எது அசவுல சாத்தி வைக்கிறோம்னு சொல்றதுதான் அசவுன்றது நினைவுக்கு வருது இல்ல. அசவு. சரி, சரியாண்டு சொல்லுங்க, நேரம் போச்சுது. நானும் மத்த டைம் கொடுக்கத்தானே வேணும். சபு அடுத்தது அடுத்தது இல்லைங்க பாருங்க இல்லைங்க பாருங்க இல்ல அசவு பரன் 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 இந்த சாமான்களை தூக்கி வைக்கிற ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இல்ல, நீங்க ஆல்ரெடி அசவோட 5 கேட்டுட்டீங்க. 5 இல்லையா? 5 கேட்டுட்டு மண்ணி போடுவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, கணக்கெடுத்து வச்சு கொண்டிருந்தது. அப்ப வாணிக்கு தான் பரன். வாணிக்கு தான் வரப்போகுது. இந்த அசவுன்றது ஒரு பொருள் என்று சொன்னீங்களா? அந்த கதவுகள் அந்த கதவையும் அந்த நிலையையும் இணைச்சிருக்கும் தானே அந்த அந்த துண்டு மாதிரி ஒன்று, அதை தாசம் ஒன்று. ஆமா ஆமா ஆமா, அந்த இரும்பு துண்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த கதவையும் அந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதான் அப்படி பிணைச்சல் என்று சொல்றேன். அதை தாசம் ஒன்று சொல்றேன். அடுத்தது வெள்ளன்னு சொல்ற வாணி கேட்டுட்டு நான் மத்த சொல்றேன். வாணி வாங்க. வாணிக்கு கஷ்டமா பாத்து கொடுங்க. இல்ல சரி, நான் வஜிதா எனக்கு அசவு தெரியாது உண்மையில. தெரியாது அசவு. அப்ப எல்லாம் தெரிஞ்சேன்னு சொல்லாதீங்க, எனக்கு தெரியாது. வஜிதாட இடத்துல பேசுறது எங்கிட்ட இடத்துல பேசுறது இல்ல. சில சொல்றேன் கொஞ்சம் டெலிபோன் சொல்றது அது தெரியுமோ? அப்புறம் இன்னும் என்ன வேலை கேட்டவர் தெரியாது உண்மையில. எனக்கும் தெரியல. அடுத்தது சொல்லுங்க, நான் பாரேன். அந்த கேட்டு இல்லைங்க வாங்க மாறி பிறந்த இதுகள் வரக்குள்ள அதுக்கு சொல்லிட்டேன். நான் கேட்ட வாணிகிட்ட பரன் பரன் வீட்டுல அந்த பெரிய பாத்திரங்களை வைக்கிறது பரனும் சொல்லலாம். மற்றது வயல்கள்ல கட்டியிருப்பேன் தானே, அதையும் பரன்னா சொல்றது. வாழ்த்துக்கள். அந்த வீட்டுல சாமான எல்லாம் வச்சிருக்கிறதும் வயல்ல வச்சிருக்கிறதையும் பரன்னு தான் சொல்றது. அடுத்தது அளப்புதல். அளப்புதல் அலப்புதலா? அளப்புதலா? அளப்பு தேவையில்ல விஷயங்கள் அலப்பி கொண்டிருக்கேன். அளப்புதான்னு சொல்லுவோம். விளையாட்டோட சேர்ந்து வாங்க பாப்போம். இது விளையாட்ட அலாப்பி தன்றது, போய் சொல்லி கொண்டு தன்றது, குழப்புற மாதிரி செய்யறது. விளையாட்டு நேரத்துல அலாப்பி அலாப்பி சொல்லுவாரு. அலாப்பி என்றுதான் சொல்றேன். அலாப்பியா? நீங்க அலாப்பின்னு சொல்ற. அடுத்தது ஆணவம். அந்த ஆவணம். ஆவணம் ஆவணம்டா இது இந்த ஃபைல்ஸ் அதுகளை சேர்த்து வைக்கிறது ஆவணம். ஃபைல்களுக்கு சொல்றது ஆவணம். அது சரியான அகராதி சொல். ஆவணம் வேற ஒன்று இருக்குது. ஆவணம் ரெண்டு சொல்லி தெரியா? ஆவணம் 3 சுழி. 3 சுழி. அது ஆவணம்ன்றது 3 சுழி தான் அந்த வாணி சொன்னது. அதுக்குத்தான் இன்னொன்று இருக்குது கருத்து. ஆவணப்படுத்துறது, சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆவணம் இல்ல. ஆவணம் சொன்னா போறபடியா சொல்லிக் கொள்றேன். தெரிஞ்சாக்கள் யாராவது ஆவணம் என்று சொல்றது அடையாள சான்று. இந்த பொருட்களை இப்ப மாறி விறக்கு முதல் அதுக்கு ஏத்த நெல்லுகள் விறகுகள் அதுகளை சேர்க்கிற ஆவணப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்றோம். பாதுகாப்பு இல்ல, அது பிள்ளையா இருக்குது. நான் சொல்லுவேன் விட்டு வைக்கிறது அப்படி எதுவும் சொல்றதோ. அடுத்தது வாணி அலங்காம குலுங்காம. அலங்காம குலுங்காம. அலங்காம நோங்காம நொங்கு சாப்பிடுறது. செய்ய மாட்டாங்க, அப்படியே தங்கிட்ட எல்லாம் வந்து சேரணும். அலங்காம குலுங்காம. அதிகண்டம் போட்டு சாப்பாட்டை போட்டு கொடுக்க. அதிகண்டம். அதிகண்டம் அரியண்டப்படுத்துறது ஒரு விஷயத்த அதை செய்ய என்று சொன்னா அது ஒரு அரியண்டத்தனமும். அதே நேரம்
இப்ப அந்த நீர்நிலைகள்ல இதா ஒரு சாக்கடையாது அப்படி போன்றதெல்லாம் ஒரு அரியணமா கிடக்க அந்த அந்த தொந்தரவையும் அதிகண்டம் ரெண்டு மணிக்கு தொந்தரவையும் கூடாம சேரெல்லாம் கிடக்குத்தானே குப்பை அது சிலாக்களுக்கு சைத்துக்குள்ளா தன்மையையும் அதிகண்டம் சொல்வார்கள். இது உங்களோட கடைசி ஐனைக்கு வை சாமான பக்கத்துல வாழ்த்துக்கள் வாணி. 4 ரஜிதா அவர்களே, நான் ஒன்றுக்கு குளறலுக்கு ஒன்றுக்கு சொன்னேன் தானே, சொல்லுங்க பாப்போம். ஒன்று சொன்னேன் அந்த புலம்பி அழுகுறாரு. புலம்பி அழுது சாரி, அப்ப நீங்க ஒன்னும் சொல்ல இல்லையன்றீங்க. இந்த ஆவணம் என்ன சொல்றீங்க? ஆவணம் என்று சொன்னா அந்த இவருக்கு தன்னை 30 மரைக்கால் கொண்ட நெல் அளவு ஆவணம் என்று சொல்வார்கள். என்னண்டு 30 மரைக்கால் இருக்கிட்டான். 30 மரைக்கால் 6 கொத்து ஒரு மரைக்கால், 6 கொத்து 6 மரைக்கால் ஒரு சாக்கு. அது போல 30 மரைக்கால் சேர்ந்த கொண்ட கொள்ளளவு ஆவணம் என்று சொல்லப்படும். சொன்னாலும் ஏற்றுக்கொள்வீங்க. அது அந்த வயல்கள்ல பாவிக்கப்படுற சொல் ஆவணம். வெண்ணியனைக்கு போக ஆவணம் என்று சொல்லுவார்கள். இப்ப 10க்கு பிறகு சொல்லுவார்கள். சொல்லுங்க பாப்போம். 10க்கு பிறகு 10 100க்கா 10க்கா லாபம் என்று சொல்றது சின்னப்பா வீதம். அந்த அந்த 10க்கா 100க்கா சொல்றது லாபம் என்று சொல்லுங்க பாப்போம். 100க்குத்தான் பாக்குறது இல்ல, 10 எண்ணிட்டு வரக்குள்ள லாபம். கணக்கெடுப்புக்காக 10 லாபம் 10 லாபம் எண்ணுவார்கள். அப்ப முந்தைய அந்த காலத்துல முன்னே படிக்காதவர்கள் அந்த வயல்ல வேலை செய்யக்குள்ள லாபம் என்று சொல்வார். லாபம் சொன்னா 10 மரக்கால் கொண்ட அளவு என்ன சொன்னீங்க? இந்த அந்த ஆவணம் அதான் 30 மரக்கால் கொண்ட இந்த கொள்ளளவு ஆயின. அந்த அரிகண்டம் என்று சொல்றது தொந்தரவு. அடுத்தது வேற என்ன உங்களுக்கு சொல்ல? வெள்ளையோ வெள்ளன்னு சொன்னா வீட்டுக்கு அடிப்பாங்க தானே, அந்த வெள்ளை பெயிண்ட் இருக்குதானே. முந்தைய அந்த காலத்துல பெயிண்ட் அடிக்கிறத வெள்ளன்னு சொல்வார்கள். அடுத்தது சொல்வாரு இல்ல, அந்த உடுப்பு இருக்குதானே, உடுப்பு வெள்ள வைக்கிற அதையும் வெள்ளன்னு சொல்றான். வெள்ள வைக்கிறேன்னு சொல்றான். வெள்ளாவி வைக்கிறேன்னு சொல்றேன். அதையும் வெள்ள வைக்கிறேன்னு சொல்றது. இந்த பெயிண்ட்களுக்கு பதிலா வெள்ளை அடிக்கிறது முதல் சுண்ணாம்பு கரைச்சல் அடிக்கிறது, அத வெள்ளன்னு சொல்வார்கள். அசுப்புன்னு சொன்னா அரவம். அசுப்பு என்ன வந்துட்டு அசுப்புன்னு சொல்ற பாம்பில்ல. அசுப்புன்னு சொன்னா அசுப்பு காணல இந்த பக்கம்னு சொல்லுவாங்க. காணல, சத்தத்தை காணல. பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒரு அசுப்பு காணலண்டா அவர்கள் நடமாட்டம் அசுப்பு அசுப்ப காணம்னு சொல்லுவார்கள். வாணியங்களும் சொல்றாங்க. வாணி அடுத்தது நீங்க கைகால் அசையாம கிடக்குதுன்னு சொல்றதானே, கைகால் ஆட்டம் இயக்கம் இல்லாம அந்த ஒரு மரண நிலையில் இருக்கிறவங்க சொல்றேன். எங்களோட பக்கம் கைகால் ஆட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. விளங்கல. சபுத்தல்னு சொன்னீங்க. இல்ல, சக்குன்னு சொல்றது சந்தேகம். அது சரி. சக்கு சந்தேகமோ சக்கண்டா? சந்தேகம் சக்கு. சபுத்தல் வந்த நீங்க சோர்வு. அந்த சோர்வு அரிப்பந்தானே சவுத்து போயிட்டு வந்து ஒரு வெயில்ல போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. வயல் வேலை செஞ்சு வந்து இருப்பாங்க. சரியான சவுப்பு அதிக்கு சவுத்து போய்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த களைப்போடு இருக்கிறத களைப்பு சவுத்தல் என்று சொல்றது. அத்தை கூலின்னு சொல்றது சொல்லியிருந்தாங்க. 4 கூலி தாங்கு அத்தை கூலி அன்றாட கூலியத்தான் 4 கூலியத்தான் அதை சொல்றது. அத்தியாகுதியான்னு சொல்றது அவசரமான நிலை. அத்தியாகுதியா நேரத்தில் அவசரமா போடுறது. அப்புதல் என்று சொல்றது பூசுதல்.
பிள்ளைகள் இப்படி அப்பி வைக்கிற தெரியும் தானே, அப்படி எல்லாத்தையும் அப்பி வச்சுட்டு போவாங்க தானே. அது செவியேற்றல் விலங்கல்ல என்னமா செவியேற்றல்னா கேக்குற, காது கொடுத்து கேக்குற செவியேற்றல். காது கொடுத்து கேட்கறது தான் செவியேற்றல்னு சொல்றது. அடை 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 என்று சொல்றது இந்த ஒரு ஓட்ட போகுது தண்ணி, அத நம்ம அடை குடுன்னு சொல்றோம். அடைக்கிறதோ அடை, அத அடைன்னு சொல்ற சாப்பாடு இல்ல, அடை. அத அடைன்னு சொல்ல மாட்டாங்க, அடை. ஆனா டானா சொல்லுவாரு. அடைன்னு சொல்லக்குள்ள வேற அர்த்தம் வரும். அடை நீங்க டானா ஆனா டானாவா? ஆனா டானா அடை. நாங்கள் அப்படி இல்லையா, அடையன்று தானே எடுத்தோம். அடைச்சி வைக்கிறதுன்னு சொல்றதா? அடைச்சி வைக்கிற அடை. வரம்போல அடைக்கிறது, வரம்போல அப்படி வரம்போல அடைக்கிறது. தண்ணி ரோட்டம் வருதுன்னா ஒரு இடத்தால, அப்ப அத அடைச்சி வைக்கிறது தான் அடை. கோழி அடை வைக்கிறது அது வேற, அது அடைகா, அதுக்கு வேற அது அடைகாத்தல். அலப்புன்னு சொன்னா அலப்புன்னு சொன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அலப்பு அலப்புதான் அலப்புதான். இப்ப விளையாடி 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அதான் அலப்புதல். அது இருக்கலாம் அவங்களோட அப்படி. அரவேண்டா ஒன்றும் இல்ல. அரவே எனக்கு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அசருன்னு சொன்னா காயங்கள்ல வார தோல், அந்த தோல் காஞ்சி போயிருக்கிற தோல் அசர்ன்னு சொல்றேன். நாங்க அசருன்னு சொல்லுவோம் அத. அயர். ஓகே, இன்றைக்குதான் தெரிஞ்சிருக்கு அயர். எச்சிக்கடை என்று சொல்றது என்னது எப்படின்னு சொன்னா, நாங்க சாப்பாடு கொடுப்போம் தானே ஒரு ஆட்களுக்கு. சாப்பாடு எல்லாம் கொடுத்து போட்டு நல்லா வாங்க எங்களோட வீட்டை சாப்பிட வாங்கன்னா நீங்க வழியா சாப்பிடுங்க. சாப்பிட்டு போன உடனே நான் அதை என்ன செய்வேன்னு சொன்னா, வந்து அப்படியே தின்னுட்டு போயிட்டா, மிச்சம் வைக்கல என்று போய் சொல்றேன். நாம இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து உங்களை வர வைத்து நல்லா உங்களை வாண்டெல்லாம் கூப்பிட்டு போட்டு பக்கத்தாக்கிட்ட போய் சொல்றேன். அதை எச்சிக்கதைன்னு சொல்லுவாங்க. புரளி பேசுற வேறாக்கா, புரளி பேசுற எல்லாத்தையும் பேசுறேன். இப்ப நான் உங்களை கூப்பிட்டு நல்லா சாப்பாடு தின்னுங்க பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சாப்பிட்டு போன மிச்சமே வைக்கல, அப்படியே தின்னுட்டான். அம்புட்டையும் விளங்கிட்டு போட்டான். அம்புட்டையும் விளங்கிட்டா, எல்லாத்தையும் அப்ப அம்புட்டேன்னு ஒரு சொல்லு தந்தீங்க. அம்புட்டு எல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல வஜிதா, கூடாத ஒரு வார்த்தையால எச்சிக்கதைன்னு கூடாத வார்த்தைன்னு சொல்றாங்க. இன்னொரு சொல்லி பேசுவாங்க, எச்சிக்கல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அத நாங்க எங்கட பகுதியில வேற சொல்லுவாங்க. அந்த வேற வீட்டுக்கு காவல் காக்கிறத வச்சு அந்த பின்னால வச்சு சொல்லுவாங்க அமுசடக்குன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏத்திறக்க மாட்டீங்க, சொல்லாம வச்சிருக்கிறதோ சொல்லாம வச்சிருப்பீங்க. உங்களுக்கு விடயம் தெரியும், எல்லாம் கல்லு போல பாத்திர போல கல்லு போல இருக்கும். அது அமுசடக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவாதன்னு சொன்னா அந்த கஷ்டமான, இப்ப நல்லா வகுங்களே சாப்பிட்டுட்டேன் எனக்கு நடக்கவே இல்ல, அப்படித்தான் விளங்கப்படுத்தலாம். ஏதாவாத புள்ள பிறக்க போகுது ஒரு தாய்க்கு, அவங்க கஷ்டமா இருக்கு, எழுப்பி நடக்கவே இல்லை, அவங்க பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க ஏதாவாதையா இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டு மட்டும் தொண்டைக்கு வரையும் சாப்பிடுறாக்கள் இருக்காங்க தானே, அவங்களும் முட்டை அரிக்கின்ற எனக்கு சொல்லுவாங்க, நான் இப்ப சாப்பிடு ஏதாவாதையா இருக்கு. அடுக்கலைகள் வார்த்தை சொல்றேன். சரி, அவர் சொன்னதை விட்டுட்டு சொல்லாத எழுதுங்க பத்மினி. இல்ல அடுக்கலைகள் நம்ம கொடுத்தேன்னா, அந்த அடுக்கலைகள் நம்ம முதல் அரிசி இருக்குத்தானே, அந்த அரிசியில தவிடு இருக்குத்தானே, தவிட அந்த கழுவித்தான் நாங்க முதல்ல சோறு சமைப்போம். அதைத்தான் சொல்றேன் அடுக்கலைகள். சரி, அடுக்கலைஞ்சோடு 2-3 காலம் தண்ணி அரிக்கிற வேற, அந்த தண்ணிய ஊத்துறோம் நாங்க கழுவி, அந்த தவிடு தண்ணிய. நீங்க என்ன மாதிரி சமைக்கிறது தெரியாது எனக்கு. நாங்க அரிசிய கழுவுறது அதை அடுக்கலைன்னு சொல்றேன். அடுக்கலைஞ்சு வடிவா அந்த
கிளஞ்சி கழுவண்டு சொல்லுவேன் அரிசியை கிளஞ்சி கிளஞ்சி கழுவுன்னு சொல்றதுதான் அடுக்கலை. அலசி கழுவு. அசமதானம் 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 சொன்னா ஓமன் ஓமத்தை அசமதாகம் தான் சொல்லுவாங்க எங்கட பக்கத்துல. ஓமனம் வந்து அடசல் 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 குப்பை குப்பை ஆ. குப்பை குப்பை அடசல் அரிக்குது. என்ன அடசல் அரிக்குன்னு சொல்லுவோம். சரியா விட கொள்வோம். அவ்வளவுதான். இவ்வளவு தான் இன்றைக்கு தந்தது. அடுத்த வாரங்கள்ல நாங்க ஊரையும் வேற இந்த இதையும் எடுத்து பேசிக்கொள்ளும். சிறப்பான வாழ்த்துக்கள். நேரம் இல்லாத காரணத்தால் இதோட ஊர் இன்றைக்கு செய்யவில்லை. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாணிமோகன் தொழில்நுட்பத்தோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி வஜிதா. தொடர்ந்து விடுவோம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஊரோட விளையாடு தொகுப்பாடு வஜிதா மூமட்டவர்கள் இருந்திருந்தார்கள். அந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கம் அணி. நன்றி வணக்கம்.